வெல்கம் டு சமர்ப்பியாமி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது என்னென்னா, காஃபி டிகாஷன் போட்டு சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி டிகாஷன் போட்டு காஃபி எப்படி கலக்கலான்னு. காஃபி கலக்கிறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி போட்டு பாருங்கள், காஃபி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. போட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அசத்துங்க. இன்றைக்கி நான் உபயோகிக்க போகிறது ப்ரூ காஃபி. அதுதான் இந்த ஃபில்டரில் நல்லா பொடியை போட்டுக்கோங்க. அதாவது இந்த மேல் மூடியில் நல்லா அரை பாதி வரா மாதிரி பொடியை போட்டுட்டு மைல்டு ப்ரெஸ் பண்ணால் போகிறோம். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சைட் பை சைடு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வைங்க, நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நீங்கள் ஃபில்டரில் ஊற்றணும். அதுவும் நேராக தண்ணி எடுத்து நேராக ஊற்றாமல் இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுருந்த இப்படி ஷவர் மாதிரி ஊற்றணும் தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு டிகாஷன் நல்லா திக்காக வரும். நீங்கள் அப்படி ஊற்றாமல் நேராக பாத்திரத்தை எடுத்து ஊற்றுனீங்கன்னா குழியாக போயிடும், பொடியெல்லாம் மேலே வந்துடும், டிகாஷன் நல்லா இறங்காது. இது மாதிரி 2 தரம் விடணும். இது இறங்கிறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். முதல் தரம் ஊற்றுன தண்ணி ஃபுல்லாக இறங்கிடுது ஃபில்டரில். இப்போ 2ஆவது தரம் திருப்பி தண்ணி வச்சுருக்கோம். இதுவும் இந்த அளவு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு இந்த தண்ணியை அதே மாதிரி ஊற்றணும். ஃபுல்லாகவே ஊற்றலாம், நிரப்பி ஊற்றலாம். ஏன்னா உங்களுக்கு திக்காக தான் இறங்கும். மூடி வச்சுருங்க. இப்போ ஃபில்டருக்குன்னு ஒரு மூடி கொடுத்துருப்பா, அந்த மூடி போய்ட்டு மூடாதீங்க, அது டைட்டாக ஆகிடும். சடன் செப்பரேட் வேறு மூடி ஏதாவது எடுத்து மூடுங்க. அப்போ தான் சட்டு நம்மளால் திறக்க முடியும். இது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம், டிகாஷன் இறங்கட்டும். இப்போ இது 2ஆவது தண்ணி ஊற்றியாச்சு. இது இறங்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இப்போ ஷோக்கு காட்டுறதுனால நான் இறங்கின வரைக்கும் உங்களுக்கு டிகாஷனை எடுத்துட்டு காஃபி கலந்து காட்டுறேன். சைட் பை பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம வீட்டுக்கு அவாவா மனுஷாளுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவு திக்காக வேணுமோ அந்த அளவு டிகாஷனை ஃபஸ்ட்டு டம்ளரில் ஊற்றிக்கணும். தென் சுகர் அரை டீஸ்பூன் போட்டு முதல்ல இந்த டிகாஷனையும் சர்க்கரையும் நல்லா ஆற்றணும், நொர வரா மாதிரி ஆற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வாசனையும் நல்லா இருக்கும், காஃபி டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சாச்சு. காஃபிக்கு பாலும் நல்ல பாலாக இருக்கணும், டிகாஷனும் நல்லா இருக்கணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் நல்லா இருக்கும். காலையில் காய்ச்சின பாலில் சாயங்காலம் காஃபி குடித்தா சுமாராக தான் இருக்கும். ஃப்ரெஷ் மில்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பால் நல்லா காய்ச்சியாச்சு. இப்போ பாருங்க, இந்த பாலை இந்த ஆற்றி வச்ச டிகாஷன் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றினா பாருங்கள் எவ்வளோ நுரையாட்டம், ஸ்ட்ராங்காக லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் எல்லாம் வருது பாருங்கள். நுரையோட சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதை கலந்து கொடுங்க.